ஷேர் பண்ணினா எல்லாருக்கும் பார்க்கக்கூடியதா இருக்கும். தெரியுதா? சுகமா தொடங்கி வைங்க. சாதாரி பண்ணு இப்படி ஒரு பாப்போம். திருச்சிற்றம்பலம். நீருவரி ஆடர ஒடாமை மனம் என்பு நிறை பூண்பரிடபம் ஏறுவரி யாவரும் இறஞ்சுகளல் ஆதியர் இருந்த விடமாம் தாருவிரி பூகமலி வாழை விரை நாரவினை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதிகுடியே. நீரு வெறியாடரபொடாமை மனவென்பு நிறை பூண்பரிடவம் ஏறு வெறியாவரும் இறஞ்சு கழலாதியதிருந்த விடமாம் தாறு விரி பூகமலி வாழை விரை நார வினை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடியே என்று வரும். நல்லா இருக்குது. இதுல வேதி குடியை சொல்றார். முதல் 2 வரியும் சிவபெருமானை பற்றி சொல்லுது. வேதங்கள் என்று சொல்றதெல்லாம் எங்கட ஸ்கிரிப்சர்ஸ். வேதங்களை இறைவன் மீட்டு தந்தார். வேஷங்கள் அசுத்தமா போடுன்னா இந்த வேதங்களை நாங்கள் போட்டு படுத்தி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி வச்சிடுவோம். சில பேர் சொல்றதானே வேதங்களை வச்சுத்தானே. இப்போ சில பேர் சாதியை சொல்றது அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்குத்தானே. அதுதான் வேஷங்கள் அசுரர்கிட்ட போய் அசுத்தப்படுவது என்பது அதுதான். வேதங்களை வச்சு வசனங்களை வச்சு பிழையான விளக்கங்களை கொடுத்து பிழையான நடைமுறைகளை செய்து கொண்டு வரது. நேற்று தட்சணாமூர்த்தி பரிவாரமாக இருக்கலாம்னு பெரிய பெரிய குருகுலத்தாக்கள் எல்லாம் ஸ்டேட்மெண்டே விட்டுருக்கணும். அப்படி தவறாக கொடுத்தார். அதான் வேதர்கள் அசுரர்கிட்ட போறது. பிறகு சிவபெருமான் காக்கிறதுன்றது அதை மீட்டெடுத்து சரியான விளக்கம் கொடுத்து சரியான ஆக்களக்கூடாக அதை மீள கொண்டு வாரது. சரியா? வேதங்கள் வழிபடுவது என்பது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே. அவ்வளவுதான். வேதங்கள் எல்லாம் உறவுடைத்தான் சொல்லுது. அதை புரிந்து கொள்றது. அப்ப வேதபுரி என்றது வேதங்களுக்கு இடமான புரி என்றா சிட்டி. வேதங்களுக்கு இடமான இடம் என்றது. அப்ப அந்த இடத்துல வேதங்கள் பேணப்பட்டு படிக்கப்பட்டு எழுதப்பட்டு, அந்த நாளையிலெல்லாம் பிரிண்டிங் பிரஸ் கிடையாது. அந்த நாளில வேதங்களை எழுதுறதும் கிடையாது. எழுதாக்கிழவி வாயால சொல்லி சொல்லி மனசால கேட்டு கேட்டு பாடமாக்கி அடுத்தவைக்கு கொடுக்கணும். அவதை பேணி வந்த இடங்கள் எல்லாம் வேதபுரி வேதமங்கலம் இதெல்லாம் சொல்லப்படுறது. வேதாரண்யம் ஒன்றே இருக்குது. பூட்டப்பட்ட கிடந்த கோயிலை திறந்தார் என்று சொல்லுவார். அதான் வேதங்களை திருவிளையாடற்புறையிலையும் வரும் வேதங்கள். வேதங்களை கடல்ல வீசி எறிந்தது இப்படியெல்லாம் வரும். அங்கெல்லாம் நேருவரி நீராக பூசிய திருநீட்டு வரிகளாக இருக்கிறது. ஆடு அரவு ஆடுகின்ற நல்ல பாம்பு. ஆமை மனவென்பு நிறை பூண்பர் ஆமையோட்டை அணிந்திருப்பார். என்பு நிறை என்றது எலும்பு மாலை அணிந்திருப்பார். பூண்பர் என்று அணிந்திருப்பார். நீருவரி ஆடரவோடு ஆமை மன என்பு நிறை. அப்ப திருநீட்டை அணிந்திருக்கிறார், ஆடுகின்ற பாம்பை அணிந்திருக்கின்றார், ஆமை ஓட்டை அணிந்திருக்கின்றார். எப்படி ஆமை ஓட்டை அணிந்தார்? பிச்சை எடுக்கிறது ஆமை ஓட்டலை இல்லையே. யார் சொன்னது ஆமை ஓடுனா? அது திருவோடு. அது இன்னொரு மரத்தினுடைய காய். திருமாலுடைய ஒவ்வொரு அவதாரம், மனித அவதாரத்துக்கு முந்தின ஒவ்வொரு நரசிங்க அவதாரம், மச்சாவதாரத்திலிருந்து நரசிங்க அவதாரம் வரைக்கும் திருமாலை வதம் செய்தது சிவன். அப்ப அவர் இந்த கூர்ம அவதாரம் எடுத்து மந்தார மலையை தாங்கின பிற்பாடு அவருடைய அகந்தையை அடக்குவதற்காக அவருடைய ஓட்டை எடுத்து தரித்தார் ஆமையோடு. வராக அவதாரம் எடுத்த போது பன்றியை எடுத்து தரித்தார். மீன் அவதாரம் வச்சார் கண்ணை எடுத்து அணிகலனாக தரித்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது சரபராக நரசிம்ம வதம் செய்தார். அதான் இதுல
என்பு நிறை. ஏன் என்பு நிறை? எலும்பு மாலை செத்தார் எலும்பணி வாண்டிருக்கேதீச்சரத்தானே. ஏன் செத்தார் எலும்பு? இறுதி அந்த ஊழிக்காலத்துல ஊழிக்காலத்துல எல்லாமே அழிந்து போக மிஞ்சிறது எலும்பும் சாம்பலம். அப்ப ஊழிக்காலத்துல எல்லாமே ஒடுங்கிட்டுது. மாயம் ஒடுங்கினா அந்த எலும்பு சாம்பல் போய் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அது அவர்ல வந்து நிக்குது. அதான் செத்தாரில் விருதியாங்காலந்தன்னில் ஒருவனே கண்டதுக்கு. இப்ப பிரம்ம விஷ்ணு முதலான தெய்வங்கள் தேவர்களுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் மாலைகளாக அணிந்திருப்பர். என்பினிறை பூண்பர். இடபம் ஏறு. இடபம் ஏறு என்றவர் இடபத்தை வாகனத்தில் வருவர். ஏறுவர் யாவரும் இறைஞ்சு களல் ஆதியர். யாவரும் இறைஞ்சு களல் ஆதியர். எல்லாரும் வணங்கத்தக்க திருவடிகளை உடையவராகிய இறைவன். ஆதியர் என்றா முதல்வர், தொடக்கம். ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது. ஆதியர் இருந்த விடமாம். ரெண்டும் சிவபெருமானுடையதான். 2 வரிகளும். நீறு வரி ஆடரவோடு ஆமைமென வெண்பு நிறை பூண்பர். இடபம் ஏறுவர் இவர் யாவரும் இறைஞ்சுகளல் ஆதியர். இருந்த இடமாம் என்றா இவர் இருந்த இடமாம் என்று எடுக்க வேண்டும். தாறு விரி பூகமெலி வாழை விரை நார வினை வாழை மடுவில். தாறு விரி பூகமெலி. தாறு என்றா என்ன? தார் என்பது பாலை. இப்படி விரிஞ்சு விரிஞ்சிருக்கு. தாறு மாறா கிழிச்சுட்டான்னு சொல்றது என்ன? இப்படி விரிஞ்சு விரிஞ்சிருக்கு தாறு. தாறு விரி பூகம் மெலி. பூகம் என்பது பாக்கு. பாக்கு மரத்தினுடைய பாலை விரிந்திருக்கு. வாழை விரை. வாழை மரங்கள் நிறைந்திருக்கு. நார வினை. வாசனை வினை. இப்ப இங்க வந்து என்ன இருக்குது? பாக்கு மரம் இருக்குது, வாழை மரங்கள் இருக்குது. இதெல்லாம் வாசனை பொருந்தியதாக இந்த சூழல்ல இணை. வாழை மடுவில் வேறு விரையாது விளையாட. இந்த முதல் வாழை என்பது பழவாழை. இந்த 2வது வாழை என்பது வாழை மீன். இந்த வாழை மீன்கள் மடுவில் வேறு பிரியாது விளையாட. மடு என்பது குளம். இந்த குளங்கள்ல இந்த வாழை மீன்கள் வேறு பிரியாது, ஆண் பெண் பிரியாமல் சேர்ந்து விளையாடுகின்றன. காதல் மடப்பிடியோடும் களறு வரவர கண்டேன். இங்கே பாருங்கள், வாழை மடவில் வேறு பிரியாது விளையாட. நாங்களும் போன முறை சொன்னேன், இந்த ஓக் டோர்னமெண்ட் எல்லாம் அந்த இதுக்கு பின்னால் இருக்கிற ஓக் தான். அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்து ஆத்துக்கு வந்தா செமன் மீன் வாரதை பார்க்கலாம். இப்ப நிறைய வந்து போகுது. இப்ப பார்த்தா ஒரு செமன் மீன் வந்து மேட்டிங். அந்த நேரம் அந்த இந்த பெண் வந்து கீழே இருக்குது. அப்ப என்னோட வந்தவர் என்ன சொன்னார், பிரசாந்த் தான் வந்தார். சொன்னார் அது செத்து போச்சுதான். அது படத்து இருக்குது. அது இல்லை, மீட்டிங்கா இருக்கணும். ஆண் வந்து சுத்தி சுத்தி போனிச்சு. கொஞ்ச நேரத்தால பார்த்தா அது இந்த செமன் மீன் எதுன்னு கேட்டா அது கடல்ல இருந்து இந்த எதிரேறி ஆத்துக்குள்ளால வரும். பிறந்த இடத்துக்கு 4 வருஷத்துக்கு பிறகு வரும். பிறந்த 4 வருஷத்துக்கு பிறகு பிறந்த இடம் எதுவோ அதுக்கு வரும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. அந்த சென்ட், அந்த வாசனை, பிறந்த அந்த இடம் மற்றது பூமியின் காந்த அலைகள் 2ஐயும் பாவிச்சு வர்றதா சொல்றார்கள். அது ஆணும் பெண்ணுமாக வரும். சாப்பிடாம வரும். ஆற்றை எதிரேறி வரும். இங்க ஒரு இடம் இருக்குது, அந்த மேல அந்த கீழே விழும். அந்த குளத்துல இருந்து கீழே விழுகிறதுல இது வந்து இப்படி பாஞ்சு துள்ளி பாஞ்சு அது பார்க்கறதுக்கு திருவே போவார்கள். ஏறி பாய்ந்து வந்த பெரிய தவம். அது வந்து எதிரேறி வந்து எங்க புறந்திச்சதோ அந்த இடத்துக்கு வந்து முட்டை போடும். அது முட்டை போடையக்குள்ள ஆண் வந்து அதை சேர்ந்து கருக்கட்டும். அந்த விந்து அந்த போறப்படுற முட்டையில சொரியும். பிற்பாடு அந்த அந்த முட்டையை அந்த கல்லுகளுக்கு இடையில மூடி போட்டு பெண் வந்து செத்துப்போம். கண்ணால பார்த்தோம். அது முடிஞ்ச பிறகு அந்த பெண் வந்து அது அப்படியே லைஃப்லெஸ். அது லைஃப்லெஸ். அப்படியே ஆத்துக்கு எதிரேறி வந்தது. இப்போ ஆத்து ஓட்டத்தோட மற்ற பக்கமா போகும். மிதந்து கொண்டு
ஆண்டு கொண்டு போகும். ஆண் கொஞ்ச நேரம் அலமந்து ஓடி ஓடி அங்கும் இங்குமா ஓடி திரியும். அது அப்படியே போகுது, அடிபட்டு கொண்டது அப்படியே செத்து போகும். இவ்வளவு பெரிய தியாகம், அது ஒரு சந்ததிக்காக அவர்கள் செய்கிற தியாகம். அப்ப ஆணும் பெண்ணுமான வாழை மீன்கள் வேறு பிரியாமல் விளையாடும், வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும். சம்பந்தர் கனடால இருந்தா பதுப்புவார். சாமன் மடுவில் என்று போட்டிருப்பார். சல்மன் மீன் சாமன் மடுவில் வேறு பிரியாது விளையாடு போட்டிருப்பார். ஆத்துல விளையாட வளமாறும் வயல், அப்படி வளமங்கள் நிறைந்த வயல் சூழ்ந்த வேதி குடியே. என்ன அழகா இயற்கையை பாடுற பாருங்க. தாறு விரி பூகமெலி வாழை விரை நாரவினை வாழை வடவில் வேறு பிரி யாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடியே. சிவனுக்கு 2 வரி என்றா இயற்கைக்கு 2 வரி. பாருங்கள், இந்த அமைப்பு வேறு ஒரு இடமும் கிடையாது. தோத்திரப்பாடல்கள்ல வேறு இடங்கள்ல பார்க்கல, திருமுறைகள்ல தான் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம். அடுத்ததை பார்ப்போம். படிங்க. சொற்பிரிவிலாத மறை பாடி நடமாடுவர் துலானை உரிவை மற்புரிவியத்தினிது மேவுவரநாளும் வளர் வானவர் தாள துற்பரிய நஞ்சமுமாக முனோ இன்றவ இயன்றதொகு சீர் வெற்பரையன் மங்கை ஒரு அங்கர் நகர் என்பர் திருவே குடியே. சொற்பிரிவிலாத மறை பாடி நடமாடுவர், மறைபாடி நடமாடுவர். சிவபெருமான் பாடுவார், ஆடுவார், வாத்தியமும் வாசிப்பார். பாருங்க சிவபெருமான் எவ்வளவு சகலகலா வெல்லவர். என்ன மறைபாடி நடமாடுவர், வேதங்களை பாடி வேதமோதி வண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று சொல்லுவார்கள். சாமகானம் பாடி என்று சொல்லுவார்கள். வீணையும் வாசிப்பார். வேயிறு தோழி பங்கன் விடமுன் மிக நல்ல வீணை தடவி என்று சொல்லுவார்கள். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பார், பாட்டும் பாடுவார், நடனமும் ஆடுவார் சிவபெருமான். எப்படியான அதை பாடுறார்? மறை பாடி வேதங்களை பாடுகின்றார். வீண் பாடல்கள் அல்ல, வேதங்களை பாடுகிறார். வேதங்கள் என்பது இறைவனை துதிக்கின்ற தோத்திரங்கள். அப்ப பாடலான் குற்றமில்லை, தோத்திரமாக பாடுதல் தான் சிறப்பு. கோயில்கள், திருவிழாக்கள், அதுகள் எல்லாம் எல்லாவற்றிலும் இசை உண்டென்றாலும் தோத்திரங்களை பாடுறது ஒரு சிறப்பு. சொற்பிரிவிலாத மறை சொல்லும் பொருளுமென நடமாடுந்துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. அபிராமி அந்தாதி. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி. அம்பாளும் சிவனும் சொல்லும் பொருளும் போல இருக்கணும், வேறு பிரியாது, இணை பிரியாம இருக்கணும். அதே மாதிரி சொற்பிறவிலாத மறை என்றால் சொல்லும் அதன் மெய்ப்பொருளும் வேறுபாடில்லாதவாறு ஒன்றாயிருக்குது. வேதத்துக்கு பொருள் வேத, அதுதான் இறைவன் தான் வேதத்தின் பொருள். வேதத்தின் சொல்லுக்கு பொருள் இறைவன், அதான் சொல்லும் பொருளும். சொற்பிரிவிலாத மறை இறைவன் வேத சொரூபி. வேத மந்திர சொரூபா நமோ நம நாதவிந்து கலாதி நம. வேத மந்திர சொரூபா நமோ நம. வேத மந்திரங்களின் சுயரூபமாக இருப்பவன் இறைவன். அப்ப வேதத்தின் பொருளாகவும் இருப்பவன், வேத வார்த்தைகளாகவும் இருப்பவன். நானுடையால்தான் சொற்பு பிரிவு இல்லாத மறைபாடி நடமாடுவர். தொல் ஆணை உரிவை மற்புரை புயத்து இனிது மேவுவர். தொல்லண்டா பழைய காலத்துல முன்னர் ஆணை உரிவை யானையை புரித்து மற்புரை புயத்து மெல்யுத்தந்திருகின்ற அந்த புயம் தோள்கள், அந்த தோள்களின் மீது இனிது மேவுவர். இனிதாக மகிழ்ச்சியாக தோல்ல போர்த்திருப்பர். விரித்த பல்கது சூளம் வெடிபடு தமதுகம் கை தரித்ததோர் கோல கால வைரவனாகி வேளமுறி துமை அஞ்சக் கண்டு சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. வைரவர் துதி எப்படி உரித்ததன்று. வேளம் உரித்து உமை அஞ்ச
கண்டு சிரித்தார். இது கன்னடங்கள்ல வருது இந்த கொட்டு. உமை அஞ்ச கண்டு சிரித்தார் என்பது. அப்ப ஆணையுரிவை மற்புரி புயத்து இனிது மேவுவர், என்னாலும் வளர்வானவர் தொழ, என்னாலும் வளர்வானவர் தொழ, என்னாலும் சிறப்பு மிக்க, வளர்கின்றன மங்களம் மிக்க, முழுமையான சிறப்பு மிக்க வானவர்கள் தொழும்படியாக, தேவர்கள் தொழும்படியாக, வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் என்று சொல்லுவார்கள். தேவர்கள் மட்டுமல்ல, அசுரர்களும் தொழுவது இறைவனைத்தான். கோயில் எல்லாம் கெட்டாக்கள் இருக்கிறான்னு சொல்றது, அவங்களும் கும்பிட்றவரைத்தான். இப்ப சைவத்துல தான் இது சொல்லுகிறோம். எல்லா அசுரர்களும் எல்லா கெட்டவர்களும் கும்பிட்றது கோயிலுக்குத்தான். கோயிலுக்கு போனா எல்லாரையும் சந்திக்கலாம் நாங்கள். வானவர் தோழ துட்பரிய நஞ்சு அமுதமாக முன் அயின்றவர், துட்பரிய நஞ்சு உண்ணுதற்கு கஷ்டம், நஞ்ச உண்ணேலுமா? துட்பரிய நஞ்சு அமுதமாக முன் அயின்றவர், அதை அமுதமாக முன் உண்டவர், நஞ்சுண்ட கண்டன். இயன்ற தொகுசீர், இப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்கவர். வெட்பு அரையன் மங்கை ஒரு பங்கர், வெட்பு என்றா மலை, அரையன் என்றா ராஜன், அரையன் என்றா ராஜன். அப்ப வெட்பு அரையன் என்றா மலையரசன். மலையரசன் மங்கை என்றது மலைமகளாகிய உமாதேவியார். உமாதேவியார் ஒரு முறை இமயமலையரசன் மகளாக வளர்ந்தார். அதுதான் அவருக்கு ஹிமாபதி, ஹேமாவதி என்று பெயர். வெட்பு ஹிமயண்டா பனி, ஹிமா அசலமண்டா பனி மலை, அசலமண்டா அசையாம இருக்கிற அதுக்கு அது மலைக்கு சொல்றது. ஹிம அசலம், ஹிமயண்டா பனி, அசலமண்டா அசையாம இருக்கிற மலை ஹிமாசலம். அதான் அவளுக்கு உமாதேவியாருக்கு பெயர் ஹிமாசல குமாரி. நாங்கள் இமயரசன் என்று சொல்றது. ஹீய ஈ என்று தமிழ்ல சொல்றது. ஹ என்றா ஆ என்று சொல்லுவோம், ஹி என்றா ஈ என்று சொல்லுவோம். ஹரி என்றா நாங்க அதி என்று சொல்லுவோம், ஹரன் என்றா நாங்க அரண் என்று சொல்லுவோம். அதாவது ஹிமாலயாவை இமாலயம் என்று சொல்லுவோம். அப்ப இங்க வெட்பு அரையர் என்பது இமயமலை அரசனுடைய மகளாக வளர்ந்த மங்கை உமாதேவியார். ஒரு பங்கர் ஒரு பாகமாக கொண்ட விடப்பாகத்திலே வைத்திருக்கின்றார். நகர் என்பர் திருவேதிகுடியே, அவருடைய நகரம்தான் திருவேதிகுடி என்று சொல்லுவார்கள். என்பர் அடுத்தது ஓளுமதி பூனரவு கொன்றை மலர் தொன்று சடை வென்றி புகமேல் வாழுநதி தாழுமருளாளரிடு மாதரிமையோர் குமிர வாழ திருமார்பில் பறித்து தோழருடை மேல் விளவுரி போர்வையினர் பகுபதி என்ப திருவேதி. போலும் மதி, போலுமண்டா என்ன? இப்படி தோண்டி எடுக்கிற, பித்தெடுக்கிற புரை, இப்படி பித்தெடுத்து அது போல தானே வளை, ஒரு பழத்துல இருந்து வித்தெடுத்த பேர் தான் இருக்குது. போலும் மதி புரைச்சந்திரன், பூன் அதையும் பூண்டு, அரவு பாம்பையும் பூண்டு, கொன்றை மலர் கொன்றை மலரையும் பூண்டு, துன்று சடை சடையிலே வென்றி புகமேல் வாழு நதி தாளும், அப்படிப்பட்ட சடை. அவருடைய திருச்சடையில புரைச்சந்திரன் இருக்குது, பாம்பு இருக்குது, கொன்றை மலர் இருக்குது. அந்த சடையில தான் அந்த கங்கையாயும் இருந்து இறங்குகிறாள். வாழு நதி தாளும் அருளாளர், அருளாளர் அளவற்ற அன்பாளன். அருளண்டா அளவற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. இறைவனுக்கு மட்டுமே அது உண்டு, எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுடைய எல்லாம் கண்டிஷனல் லவ், லிமிட்டட் லவ், until we become one with God. அதுக்கு பிறகுதான் நாங்கள் அருளாளர் அல்லது ஞானிகள். எங்களுக்கு இறைவனைப் போல எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு வரும். அது வரைக்கும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மக்கள், எங்கட சச்சங்கம், எங்கட சமயம் என்ற அன்பு லிமிட்டடாக தான் இருக்கும். போலும் மதிபூன் அரபு கொன்றை மலர் துன்று சடை வென்றி புகமேல் வாழு நதி தாளும் அருளாளர் இருளார் மிடரர். இருண்ட மிடர் கண்டா தொண்டை, இருள் ஆர் மிடரர், இருண்ட கண்டத்தினர், நஞ்சுண்ட கண்டர், நீலகண்டர், இருண்டார் மிடரர். மாதர் இமையோர் சூழும் இரவாளர், பெண்களும் இமையோரும் தேவர்களும்
பெண்களும் தேவர்களும், இது தேவலோகத்து பெண்களும் என்று சொல்லுவார்கள். இப்ப மாதர் இமையோர் என்பது தேவலோகத்து பெண்கள் எடுக்கலாம், மாதர் இமையோர் என்பது பெண்களும் தேவர்களும் என்று பிரித்தும் எடுக்கலாம். சூழும் இரவாளர், சூழ்ந்து இவரை இறந்து தங்களோட உரைகளுக்கு வேண்டுபவர்கள் இரவாளர். திருமார்பில் விரிநூலர், மார்பிலே பூநூல் அணிந்தவர். திருமார்பில் விரிநூலர், வெண்ணூல் பூண்டு வெள்ளையரதேறு என்று படிக்கும். வேதமோதி வெண்ணூல் பூண்டு. வரிதோழர் உடைமேல், வரிதோழரிட வரித்தோல் என்பது புலித்தோல், புலித்தோல் ஆடைக்கு மேலாக வேளபுரி போர்வையினர். இப்ப புலித்தோலை உள்ளுக்கு கட்டியிருக்கிறார், அதுக்கு மேல யானைத்தோலை போத்திருக்கிறார். வரிதோழர் உடை மேல் வேளபுரி போர்வையினர். வேளம் என்றது யானை, யானை உரிய போர்த்தவர். தேவாரத்திலும் அப்படித்தானே வரும். விரித்த பல்கதிர் சூளம் வடிபடுதவர் கங்கை தரித்ததோர் கூலகால வைரவனாகி வேளமுரித்து உமை அஞ்ச கண்டு. அப்படிதான் வேளபுரி போர்வையினர் மேவு பதி. அவர் மேவுகின்ற, அணைகின்ற, இருக்கின்ற பதி. பதி என்பது இங்கே இடத்தை குறைக்குது. என்பர் திருவேதிகுடியே, அப்பத்ததான் திருவேதிகுடி என்று சொல்லுகின்றார்கள். இது இறைவனுடைய இதுதான் முழுக்க வந்திருக்கு பாருங்க. இறைவனுடைய உருவத் தியானம் வந்துட்டது. சிவத்தியானம் போலு மதி பிரச்சந்திரன், பூநரவு பாம்பு, கொன்றைமலர் துன்று சடை, கொன்றைமலர் அணிந்த சடை, வென்றி புகமேல் வாழு நதி தாளும். அதுக்குள்ளதான் அந்த அகந்தையோடு வந்த கங்கா நதி வந்து இந்த கங்கைக்குள்ள இருந்து அடங்கி தாழ்ந்து இறங்குகிறது. அருளாளர், அளவற்ற அன்பாளர், நிபந்தனையற்ற அன்புடையவர் அருளாளர். இருளார் மிடரர், இருண்ட கண்டத்தை உடையவர். மாதர் இமையோர் சூழம் இரவாளர், அவரை சுற்றி வர தேவலோகத்து பெண்களும் தேவர்களும் நின்று தங்கள் குறைகளை இறந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருமார்பில் விரிலூரர், அவருடைய திருமார்பிலே முப்புரி நூல் இருக்கின்றது. வரிதோழர் உடைமேல், புலித்தோல் வரிய உடைய புலித்தோலை அணிந்திருக்கின்றார். மேல் வேளபுரி போர்வையினர், அதற்கு மேலாக யானை தோழர் போட்டிருக்கின்றார். சிவத்தியானம் வந்துட்டது பாருங்க. ஒரு பாட்டுல எத்தனை ஒன்று சிவத்தியானம் வருகிறது, மற்றது பாடுற பொழுது உங்களுக்கு பிராணாயாமம் வருகிறது என்று சொன்னேன். என்ன நின்று இந்த ஒரு பண் படிக்கே மூச்சு பயிற்சி. போலும் அதி பூணரவு கொன்றமல துன்று சடை வென்றி புகமேல். ஒரு மூச்சு பாருங்க, சொல்லி பார்க்கணும் நீங்கள. வாழு நதி தாளும் அருளாளல் இருளார் மிடரர் மாதரி மயோர். இரண்டாவது மூச்சு. சூளும் இரபால திருமார்பில் விரிநூலர் வரிதோழர் உடைமேல். மூன்றாவது மூச்சு. வேளபுரி போர்வையினர் மேவுபதி என்பர் திருவேதி குடியே. பிராணாயாமம் ஆச்சு பாத்தீங்களா. பாடுகிற பொழுது மந்திராதிரவும் ஆச்சு. பாடுகின்ற பொழுது மூச்சு பயிற்சியும் வந்துட்டு, பாடுகிற பொழுது சிவத்தியானமும் வந்துட்டு, பன்னிசையும் வந்துட்டு. 2 in 1, 3 in 1, 4 in 1 மாதிரி எத்தனையோ இருக்கு இந்த தேவாரத்துக்குள்ள இல்லையா. இப்ப நாங்கள் ஒவ்வொன்றா போலும் அதே பூணரவு கொன்றமலர், இது தொடக்கடையில. பிறகு படிக்கக்குள்ள இப்படித்தான் படிக்கணும். ஒரே நீட்டு ஒட்டு வரி அந்த பண்ணுக்கு அதுதான் பண் வச்சிருக்கு. மாதப்பிறை கன்னியானை மலையான் மகளோடம் பாடி. அது ஒரு மூச்சு தானே, அது மூச்சு பயிற்சி. பிராணாயாமம் இப்படி செய்ய அந்த பிராணாயாமம் செய்ய மனத்தில் இருக்கிற அலைகள், இந்த அளவாகிற மனமெல்லாம் அடங்கும், மூச்சு திடமாகும், நரம்புகள் சாந்தப்படும். நல்லா செய்ய என்ன வரும். புள்ளினும் மிக்க புரவிய மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களிதரும். அப்படியே படிச்சுட்டே இருக்கலாம். இப்ப பிராணாயாமம் மூச்சை பிடிச்சு கொண்டிருந்து அதை கான்சியஸா செய்யறது உண்டு. இது மூச்சை பிடிக்காமல் மூக்க பிடிக்காமல் மூச்சை பிடிக்கிற டெக்னிக் இதுதான். மூக்க பிடிக்காமல் மூச்சை பிடிக்கிற டெக்னிக் இந்த பன்னிசையை பாடுவது திருமுறையில இருக்கு. அடுத்தது காடற்கரை காலர் கனல் கையரனன் மெய்யருடல் செய்ய செவியில் தோடர் தெரி கீழர் சரி கோவணவர் ராவணவர் தொல்லை நகர்தான்
பாடலுடையார் களடியார் கண்மலோடு புனல் கொண்டு பணிவார் வேடமொழியான பொடி பூசி இசை மேவு திருவேதி குடியே. காடர், கரிகாலர், கனல்கையர், அரண், கை அரணன், கை அரணன், மெய்யர் உடல் செய்யர், மெய்யர் உடல் செய்யர், செவியில் தோடர், தெரிகீழர், சரிகோவனவர், சரி கோவனவர், ஆவன் அவர் தொல்லை நகர்தான். ஆவனவர், ஆ என்பது பசுகிறது, தொல்லை நகர்தான் இருக்கின்ற ஒரு இரவண்டப்பா மறுபாடு பாருங்க. காடர், காட்டு மனுஷனப்பா, காட்டார். எங்க காடு, நாங்கள் ஊர்ல காட்டாருன்னு சொல்றது பனங்காட்டார், குளக்காட்டார், இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. இது சுடுகாட்டார், சிவபெருமான் சுடுகாட்டார். காடர். கரிகாலர், கரிகாலர் என்றது யானை தோலை உரித்து அதற்கு காலனாக ஆனவர். கரிகாலர், கரிக்கு காலன், காலன் என்றா ஜமன், அந்தகன் என்றாலும் ஜமன், திரிபுராந்தகன் என்றா திரிபுரங்களுக்கு ஜமனாக வந்தவர். திரிபுரங்களுக்கு ஜமனாக வந்தவர் திரிபுராந்தகர், அந்தகர் என்று சொல்றது. இந்த காலத்துல சோழ ராசாக்கள் கேரளாவை போய் வண்டு போட்டு வந்து வச்சார்கள் கேரளாந்தகன். நீங்க போட்டா கேரளாந்தக வாயிலன்னு தஞ்சை பெரிய கோயில வச்சிருக்குதுன்னு ஒரு கோபுரம். அந்தகன் ஜமனன், அந்தகன். அதை கரிகால், இன்றைக்குத்தான் எனக்கு கரிகாலன் என்பது, கரிகால் சோழன் என்ற சோழன் இருந்தவன். அப்பெல்லாம் நிறைய பேர் இவ்வளவு நாளும் சரித்திர ஆசிரியர்களால் எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டா, அவன் சிறு வயசுல ராஜ்யம் எல்லாம் விளந்து போய் மன்னன் அவருடைய தகப்பனார் வந்து இருக்கைக்குள்ள ராஜ்யம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. தாய் தப்பியோடி என்னோட இடத்துல பெற்றவள். அங்கே மறைந்திருக்கிற காலத்துல எதிரிகள் வந்து அவருடைய மறைந்திருந்தது தீ வச்சது. அதுல நெருப்பில பட்ட கால் வந்து கருத்து போச்சுது. அதனாலதான் அவனுக்கு கரிகாலன் என்று பெயர் என்றும் இந்த சரித்திராசிரியர்கள் எழுதி வச்சிருக்கணும். இன்றைக்குத்தான் விளங்குது கரிகாலன் என்றா. கரிகாலன் ஜீவனுடைய பெயர். கரிக்கு காலன், யானைக்கு அந்தகன். பாத்துங்க. காடர், கரிகாலர், கனல் கையரணன், நெருப்பை கையிலே ஏந்தியவர். நெருப்பை கை, கை அனல் கை. அரணன், அரணன், அரணன் என்பது நெருப்பு போன்ற சிவந்த மேனியுடையவர் என்று போட்டிருக்கணும். எனக்கு அது விளங்கில, பார்க்கணும், கீழே பார்ப்போம். மெய்யர், அவர் மெய்யர், அவர் தான் ஒரே ஒரு மெய், மெய்ப்பொருள். செய் உடல் செய்யர், சிவந்த உடலை உடையவர். செவியல் தோடர், செவியிலே தோடணிந்தவர், தோருடைய செவியன். தெரிகீழர், தெரிகீழர், அது என்ன தெரிகீழர்? கோவனமாயா. கீழ் என்பது கீழே கொடுக்கிற ஒரு சின்ன துண்டு, ஒரு டிரான்ஸ்பரன் துணியா கொடுத்திருப்பினான். அதான் தெரிகீழர். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொள்ள வர்ற கிளப்பிராமண வடிவத்திலே அது வடிவா வர்ணிச்சிருக்கு. தெரிகீழர், சரி கோபனவர், கோபனம் அணிந்திருக்கிறார். ஆவனவர், ஆவலே வருபவர், பசுவேறி வருங்கள் பரமன், இடபத்துல வாரவர். தொல்லை நகர்தான், அவர் பழைய காலத்திலிருந்து அவர் இருக்கிற நகர்தான். பாடலுடையார்கள், அடியார்கள், பாடுபவர்கள், இசையாளர்கள், அடியார்கள். மலரோடு புனல் கொண்டு பணிவார், நீரும் பூவும் கொண்டு வந்து திருவார்கள். வேட மொழியான பொடி பூசி இசை மேவும், சிவவேடம், ஒளி பொருந்திய வேடம். அந்த திருவேடத்துக்கான ஒளியான பொடி, பொடி என்று திரு பூசி இசை மேவும் இசை பாடுகின்ற திருவேதி குடியே. முதல் 2 பாடும் சிவபெருமானுடைய சிவத்தியானம். காடர், கரிகாலர், கனல் கையர், அரணன், மெய்யர், உடல் செய்யர், செவியில் தோடர், தெரிகீழர், சரிகோவனவர், ஆவணர், அவர்
அவர் இருக்கிற நகரம் தொல்லை நகர் தான். 2வது வரி அந்த இடத்தினுடைய வர்ணனை. பாடலுடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவர் வேடம் ஒளியான பொடி பூசி இசைமேவும். ஒரு அடிகின்ற பணிவார்கள் திருநீறு பூசி நல்ல இசையை படிக்கின்றார்கள். மேவுகின்ற திருவேதி குடி. லவுட் ஸ்பீக்கர் கிடையாது அந்த நாளையில. இந்த அரணர் என்பது என்னத்தை குறிக்குது இங்கால இருக்கான்னு பார்த்தவனும் இருக்கா. அனல் மெய்யர் என்பது நெருப்பே உடம்பாக உடையவர். அரணன் என்பது நெருப்பே உடம்பாக. அரணன் இல்ல அரணல். அரணல்ல அத்தன் புத்தகத்துல இருக்கு, நீங்க பாருங்க. கை அரணல். கெனல் ஹையர் அது வருதானே. கெனல் ஹையர் என்று வந்துடும். அது முதலாவது பிரிக்கிறோம். காடர் கரிகாலர் கெனல் ஹையர். கனல் கையர் அனன் மெய்யர் உடல். அதுதான் இருக்கணும். அனன் மெய்யர் உடல். அதான் அனல் மெய்யர் உடல். நெருப்பு போன்ற உடல். நெருப்பாய அதான் அப்படியே கையர் போட்டுட்டு கையர் பிறகு அனல் மெய்யரைத்தான் அனன் மெய்யர். அப்படி பழைய அனன்ல அனன் என்று சொல்றது இருக்குது. அனன் மெய்யர் உடல். அவருடைய உடல் மெய்யான உடல். நெருப்பே மயமான உடல். ஒளிமயமான நெருப்பான உடல். செய்யர் சிவந்த உடல். சரி, இப்ப எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு சாந்தினி, தேங்க்யூ. அடுத்தது பாட்டு. மிக்கையில் உக்கு அற முனிந்து தொழும் மூவர் மகள் தக்க அருள் பக்கம் உறவைத்த அரணாரினிது சங்கு நகர்தான் கொக்கரவம் உற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டி சைகுலாம் மிக்கமார் மெச்சி கொக்கரவம் உற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டி சைகுலாம் மிக்க அமரர் மெச்சினிது அச்சமிடர் போக நன்கு வேதி குடியே. சொக்கநாதர் மிக்க அழகானவர். சொக்கு தங்கம் என்று சொல்றது என்ன? சொக்கரண்டா மிக்க அழகானவர். துணை மிக்கர் சொக்கர் துணை மிக்கர். துணையாக உள்ளவர் நினைக்கிறேன். எயில் உக்கர முனிந்தே. சொக்கர் மிக்க எயில் உக்கு அற முனிந்து. எயில் உக்கு அற முனிந்து கண்டால் அந்த முப்புறங்களும் அப்படியே பொடிபடும்படியாக கோபப்பட்டு. மிக்க எயில் உக்கு அற முனிந்து தொழும் மூவர் மகிழ தக்கவருள் பக்கமுற வைத்தவர். அந்த முப்புறங்கள் இருந்த 3 அசுரர்களும் அழிந்துட்டார்கள். ஆனா அங்கே இருந்த 3 பேர் சிவனையே வழிபட்டு கொண்டிருந்தவர்கள். அவர்களைத்தான் தனக்கு பக்கமாக வைத்திருக்கிறார் 3 பேர் என்று சொல்லுவார்கள். அந்த புராண கதை கொண்டிருக்கு. அதான் முனிந்து அவரை முனிந்த பொழுது அங்கே இருக்கின்ற மூவர்களையும் மகிழ்ந்து தக்க அருள் பக்கமுற வைத்தவர். இதைத்தான் சொல்றது இறைவனுடைய. இது அவர் எரித்தது ஜட அக்கினி அல்ல, சிதாக்கினி என்று சொல்றது. சிதக்னி குண்ட சம்போதாய் என்று அம்பாளுடைய சகஸ்ரம். சிதாக்னி என்றா சித்தண்டா அறிவுள்ள அக்கினி. சிச்சக்தியாகிய அறிவுள்ள அக்கினி. இது ஜட அக்கினி இல்லை. நாங்கள் பார்க்கிற இந்த நெருப்பால் எரிக்கையில். ஏனென்றால் அதுவேல ஸ்பெசிபிக். கண்ணகி மதுரை எரிச்ச மாதிரி. பத்தினி பெண்டிர் பார்ப்பார் பசுக்கள் குளவி இது எல்லாத்தையும் விட்டு தீத்திரத்தார் பக்கமே சென்றடைகண்டு விட்டாள் கண்ணகி ஒரு நெருப்பை. அந்த கண்ணகி மதுரை எரிச்ச நெருப்பு பத்தினி பெண்களை விட்டு பார்ப்பாரை விட்டு பசுக்களை விட்டு குழந்தைகளை விட்டு தீயவர்களை மட்டுமே சென்றெரித்தது. அப்ப செலக்டிவா போய் எரிச்சிருக்குது. செலக்டிவா போய் எரிச்சிருக்கிறா சும்மா வச்சு நெருப்பு இல்லை. ஆனோடியாத்தான் கண்ணகியை தெய்வமாக இலங்கையில கும்பிடுறோம். அம்பாளுடைய அம்சமாக சும்மா கும்பிடையில. அதே மாதிரி இறைவனுடைய நெருப்பு முப்பொருள் எரிக்கைக்கு அப்படியே பொடிபட எரிந்தாலும் அதுக்கு இருக்கிற 3 பேரை காப்பாத்துறேன். அதுக்கும் சித்தாக்னி.
இறைவனுடைய சிற்சக்தியினுடைய அக்னி. இந்த 3 பேரும் அங்கே காப்பாடு. அதுக்குள்ள நுட்பம் இருக்கு. சும்மா போய் நெருப்பு வச்சுட்டு வந்ததாண்டு இல்லை. உக்கர முனைந்து தொழு மூவர் மகிழ தக்கவர் பக்கமுறை வைத்தவர். 3 பேரை வைத்திருக்கிறார். சிவருமான 3 பேர்ட்டு அந்த இது தெரியுமா? 2 பேரை தனக்கு முளபதிர வைத்தவராக்கும். என்ன 2 பேரை வைத்து ஒருவரை இன்னொருவராக வைத்ததாண்டு சொல்லி இந்த புராணக்கதை நாம் யாருக்கு சிவகுமார் ஞாபகம் இருக்கதான் முந்தையும் சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் பேர்கள் எல்லாம் சொல்லி 3 அசுரர்களுக்கும் சிவபெருமானோடு செய்தவர். மூவர் மகிழ தக்கவர் பக்கமுறை வைத்தவர். அரணார் இனிது தங்கு நகர். அரணாகிய இறைவன் இனிது தங்கி இருக்கின்ற நகர்தான் கொக்கரவம் உற்ற பொழில். கொக்கரவண்டது மாமரம். கொக்கரவண்டது மாமரம். என்னோடதுலேயும் வரும் இந்த கொக்கரவு பூன்றவர் என்று வரும். கொக்கரவு பூன்றவர் என்றா மாம் பூக்களை அணிந்தவர். கொக்கரவம் பூவை அணிந்தவர் அப்படியே வரும். கொக்கரவமுற்ற பொழில் வெற்றி நிழல் பெற்றி வரி வண்டு இசை குலாம் மிக்க. அங்கே இருக்கிற நிழல்களிலே மொத்த பொழில் வெற்றி நிழல் பெட்டி வரி வண்டு இசை குலாம் மிக்க. அங்க வரிகளை கொண்ட வண்டுகள் வந்து இசை பாடுகின்ற அமரர் மெச்சி இனிது. அமரர்கள் அங்கே இனிது வந்திருந்து தேவர்களும் வந்திருந்து அச்சமிடர் போக நல்கு வேதிகுடி. அங்க வந்திருந்து தங்களுடைய அச்சமும் இடரும் போகும்படியாக அருள் செய்கின்றது. அதான் பொக்கரவமுற்ற பொழில் வெட்டி நிழல் பற்றி வரிவண்டு இசை குலாம் மிக்க அமரர் மெச்சி இனிது அச்சம் இடர் போக நல்கும் வேதிகுடியே. இந்த வெற்றி நிழல் பட்டிக்கு இங்க வேற ஏதோ போட்டிருக்கிறது. மகளிர் விளையாடு மாதவாரம். குறிக்குல சில நேரம் 3 பேரும் போட்டிருக்கோம் ஐயா. புரிந்த மூவரும் சுசீலன் சுதர்மன் சுபுத்தி. சுசீலா பாத்தீங்களா? சற்சங்கத்துல இதுதான் சுசீலன் சுதன்மன் சுபுத்தி என்று 3 அங்கே இருந்த அசுரர்கள். அவர்கள் சிவபெருமானையே வழிபட்டு கொண்டிருந்த கோட்டைக்குள்ள இருந்த அசுரர்கள். அவர்கள் 3 பேரும் அழியவில்லை. அவர்களுக்கு 3 கண்டருள் செய்தவன் என்று சொல்றாங்க. துவாரபாலகர்களும் முழவும் நந்தியும் துவாரபாலவர்களாக 2 பேர். சிவன் துவாரபாலகர்கள் 2 பக்கமும் இருக்கிற சிவகுமார் ஞாபகம் வச்சிருக்கணும். சுதன்மன் சுசீலன் சுதன்மன். சுசீலன் சுதன்மன் 2 பேரும் துவாரபாலகர் இருக்க சுபித்தியை என்ன செய்த முளவு அடிக்கிறதுக்காக வைத்தார். சொக்கர் பேரழகுடையவரும் துணை மிக்க தங்களுக்கு தாங்கள் உதவி செய்வதில் மிக்க எயில் மதிலில் இருந்த அசுரர். துணை மிக்க என்றது அங்க வந்து பெரிய படையோட சேர்ந்தவர்கள். அவர்கள் பெரிய படையோட இருந்த அசுரர்கள் நிறைய பேர். எதிரிகள் தீய சக்திகள் நிறைய பேர் இருந்தாலும் ஜீவன் ஒருவரே காணும் அளிப்பதற்கு. துணை மிக்க எயில் உக்கு அற முனிந்தே. துணை மிக்க அதான் சொக்கர் துணை மிக்க இயல். துணை மிக்க இயல் என்றா பரிவாரங்களோடும் படையோடும் பெருஞ்சேனையாக வந்திருக்கின்ற அந்தவர். அரண செய்த அரணர் இனிது தங்கின் நகர் கொக்கு புலி மாமரச்சோழர்களில் நிழல். நிழல் என்பதற்கு மகளிரின் மேனியின் ஒளியானது. வேற போட்டிருக்கு. நிழலுக்கு மகளிர் மேனியின் ஒளி என்று போட்டிருக்கிறார். அது என்ன மாதிரி வந்தேன்னு தெரியல. நிழல் என்ற ஒரு சொல்லுக்கு அப்படி ஒரு கருத்து போட்டிருக்கிறார். புட்ட வெற்றி நிழல் பெட்டி பொழில் வெற்றி நிழல் பெட்டி வரி வண்டு இசைகுலாம். பார்க்கிற பொழுது நான் நினைக்கிறேன் பொழில் வந்து அடர்த்தியாக வளர்ந்து முழுமையாக மூடி இருக்கிறதுனால அந்த ஒளி வராமல் நிழல் வந்திருக்குது. அந்த நிழலுக்குள்ள அதை பற்றி வரிவண்டு இசைகுலாம். வரிவண்டுகள் இசையை ஒலித்துக் கொண்டிருக்கின்றன கூட்டமாக. மிக்கு அமரர் மெச்சி இனிது. அங்கே மிக்கு அமரர் என்றா வெறும் எண்ணிக்கையிலான தேவர்கள் மெச்சி இனிது
மெச்சி கண்டா போற்றி புகழ்ந்து இனிது அச்சமிடர் போக அவர்களுடைய இனிதாக வந்திருந்து தங்களுடைய அச்சமும் இடரும் போகும்படியாக நல்கும் அருள் செய்கின்ற வேதிகுடி என்றது சிறப்பாக இருக்கும். அடுத்தது செய்ய திருமேனி செய்வன் பொடி அணிந்து கருமானுரிவை போர்த்து ஐயமிடுமென்று மடமங்கையொடு அகந்திரியும் அண்ணலிடமாம் வையம் விலை மாறிடினும் மேறு புகழ் மிக்கிழிவிலாத வகையார் வெய்ய மொழி தன்புலவர் குறை செய்யாதவர் வேதிகுடியே. செய்ய திருமேனி இசைவன்பொடி அணிந்து சிவந்த திருமேனியில வெண்மையான திருநீட்டை அணிந்திருக்கின்றார். கருமானுரிவை போர்த்து கரியமானுடைய தோலை போர்த்திருக்கின்றார். ஐயமிடுமென்று மங்களமங்கையோட அகந்திரிய மண்ணல் பிச்சை போடுங்கோன்னு சொல்லி திரிகிறார். பெண்ணோட திரிகிறார். அவரு ஆள் வந்தாலே அடிச்சு கிளச்சி போடுவோம். இது பெண்ணோட பிச்சை எடுத்துக்கொண்டு திரிகிறார். பாருங்க. ஐயமிடுமென்று மடநங்கையோடு அகந்திரியும் அகமண்டா வீடு வீடாக திரிகின்ற அண்ணல் இடமாம் வையம் விலை மாறிடனும். வையம் விலை மாறிடணும் என்றால் வையம் விலை மாறிடணும். இங்க பொருள்கள் இருக்கிற பூமியின் விலைகள் வையன் நிலை மாறிடும் என்று கருத்தெடுக்க வேணும். அங்க இந்த உலகம் நிலகுலைந்து போனாலும் வையம் என்றது இந்த உலகம், விலை மாறிடும் என்றது நிலை குலைந்து போனாலும், வையன் நிலை குலைந்து போனாலும் புகழ் மிக்கு இழிவிலாத வகையார் அவருடைய புகழ் என்றும் மாறாது. இந்த உலகமே நிலகுலைந்து போனாலும் இறைவனுடைய புகழ் என்றும் பொங்காது. அழியா புகழ் இறைவனுடைய கீர்த்திகள் கொண்டல்ல. பகம் என்ற பகவானுக்கு அளவற்ற புகழ், அது அவருடைய அளவற்ற கீர்த்தி, அளவற்ற செல்வம், அளவற்ற அழகு, அளவற்ற ஆர்த்தல், அளவற்ற அறிவு, அதில் அளவற்ற புகழும் வரும், அளவற்ற பற்றின்மையும் வரும். வந்தால்தான் பகவான். பகம் என்றதாறு அளவற்ற புகழ். எப்படிப்பட்ட புகழ் என்றா வையம் விலை மாறிடினும். இந்த பூமியே நிலை குலைந்து போனாலும் ஏறு புகழ், அதனுடைய புகழ் ஏறிக்கொண்டே போகும். மிக்கு இழிவிலாத வகையார் கொஞ்சமும் கூட குறையாது. வெய்யமொழி தன்புலவர்க்கு உரை செய்யாத அவர் வேதி குடியே. வெய்யமொழி தன்புலவருக்கு உரை செய்யாத அவர் வெய்யமொழி தன்புலவர். தன்புலவர் என்றா தன்னண்டா குளிர்மையான இனிய சொற்களை கூறுகின்ற புலவர்களுக்கு வெய்யமொழி உரை செய்யாத, கடுமொழிய பேசாத அவர், அப்படிப்பட்ட மக்கள் வாழுகின்ற வேதிகுடியே. சில பேர் யாராவது வந்தாலே கடுபுடண்டு பேசுறது நிலம்போதர் மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை. வெய்யமொழி தன் புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதிகுடி. அப்படிப்பட்ட பெருமையான மாந்தர்கள் வாழுகின்ற. இத அருணகிரிநாதர் ஒருத்தர் என்ன அந்த அருணகிரிநாதர் அந்த பட்டினத்தார் பாடல வரும். என்ன இடுமென என்ன மேல வீடுகள் கீழே வீடுகள், அந்த பாட்டு இருக்குல்ல. அறகு பனின் உன்னை எண்ணைய பெரிய தொழி சிறிய துளி பெரிய ஒரு பாகம் ஆகமாகி, அந்த பாட்டுல வரும். எப்படி ஒருவர் இறந்து வந்த சிவகுமார் கடகரண்ட வரும் பாட்டு. அருகு நுனி பனி எங்க எடுத்துட்டீங்களா? அருகு நுனி பனி எண்ணைய சிறிய துளி பெரிய தொருவுல அந்த இறந்து வரைக்குள்ள இன்னொன்று பேசுற ரெண்டு பேரும் பாருங்க. இரவலர்கள் பேருகளோடு ஒரு சிங்கம் போல கத்தம் போடுவனவா மாறாத வீட்டை வந்து இறந்து கேட்டா. முன்னுக்கு இறைவன் பிச்சு எடுக்கிறத சொல்லி போட்டு பின்னிக்கு இதை சொல்றாரு பாருங்க. செய்ய திருமேனி இசை வெண்பொடி அணிந்து கருமானுரிவை போர்த்து, சிவருமான உருவத்தியானம். தையம் ஐயம் விடுமென்று பிச்சை போடுங்கள் என்று மடம் அங்கையொடு அகந்திரியும் வீடு வீடாக தெரிகின்ற அண்ணல் இடமா. அது என்ன மடமங்கை? மடமங்கை அது என்ன மடமங்கை?
மடமங்கை. சொல்லுங்க. மடம் 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 என்பது என்னத்தை குறிக்குது? நோ அப்படித்தான் நோய்கிறோம். போலிஷ்னஸ் அது இல்லை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பது பெண்களுக்குரிய குணங்களாக அந்த காலத்தில் சொல்லி இருக்குது. கொஞ்சம் பயப்படுற குணம் இருக்கும். என்னதான் ஆற்றல் இருந்தாலும் பயப்படுற மாதிரி என்றாலும் ஒரு குணம் இருக்கும். அதுதான் உமையாதேவியாரே அச்சப்பட்டான்னு சொல்லியிருக்கிறார்கள். விரித்தவல்கள் சூளம் வடிபட தமர்கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு. அப்படியே பெண்ணுக்கு அச்சம் என்பது ஒரு சின்ன குணமாக சொல்லி இருக்குது. அடுத்தது அச்சம். அடுத்தது என்ன குணம்? மடம் என்று சொல்லி இருக்கு. அதான் இப்ப சொன்னது. நாணம் என்றது தெரியும், கொஞ்சம் வெக்கப்படுற கூச்சப்படுற குணம். பயிர்ப்பு என்பது என்ன? அது என்ன பயிர்ப்பு? எண்ணத்தில் அறிவறுப்பு. பிறர் வந்து அவர்களை இன்னப்ரோப்ரியேட்ட தொட்டால் அணுகினால் அவர்களுக்கு ஒரு அறிவறுப்புணர்வு வரும். அதான் பயிர்ப்பு. அது பயிர்ப்பு. மடம் என்பது என்ன? மடம் என்பது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அடக்கமா தெரியாத மாதிரி இருக்கிறது. அதான் மடம். எல்லாம் தெரிந்திருந்தாலும் அடக்கமாக இருப்பது, தெரியாத மாதிரி இருப்பது மடமங்கை. சிவனுக்கே பெரிய அம்பாள் சிவனோட கோயிலுக்கு அப்படி பக்கத்துல போவார். அதான் மடமங்கை. அச்சம், மடன், நாணம், பயிர்ப்பு என்ற 4 குணங்கள்ல மடம் என்பது அதான். எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருக்கிறது மடம். தையம் இடு மடமங்கையோடு அகந்திரியும் அண்ணல். அகமண்டா வீடு. வீடுகள் தோறும் பிச்சை இடுங்கள் ஐயமிடும் என்று அகந்திரியும் அண்ணல் இடமாம். வையம்பிலை மாறினிடம் ஏறு புகழ் மிக்க இழிவிலாத வகையார். இந்த உலகமே நிலகுலைந்து போனாலும் என்றும் சுரந்த ஏறுகின்ற புகழுடையவர், இந்த குறையும் இல்லாத புகழுடையவர். வெய்ய மொழி தன்புலவருக்கு உரை செய்யாதவர். இது சிவபெருமான சொல்லல. நான் சிவபெருமான சொன்னதான் முதல் சொன்னது. வையம்பிலை மாறிடும் ஏறுபுறம் மிக வைக்கலாத வகையார் என்று சிவபுரானுக்கும் சொல்லலாம். இங்கே அவர் சொன்னது என்று கேட்டா, வையமே நிலைகுலைந்து போனாலும் மிக்க உயர்ந்த புகழ்ச்சியும் குறைவில்லாத புகழுமுடையவர்கள். ஏன் எப்படி புகழுடையவர்கள்? அப்படி நிலைகுலைந்து போன காலத்துல கூட அவர்கள் மற்றவர்களுக்கு ஐயமிடுவதை மறுப்பதில்லை. அந்த காலத்துல கூட வெய்ய மொழி தன்புலருக்கு உரை செய்யாது. உலகமே நிலகுலைஞ்சு போச்சு, எல்லாம் மாறிட்டு அந்த நேரத்தில் கூட அவர்களிடம் பெறுகின்ற இனிய மொழிகளை கூறுகின்ற புலவர்களுக்கு வன்சொல்களை கூறி கலைக்காதவர்கள். அவர்கள் வாழுகின்ற இடம் திருவேதிக்குடி. அங்கே இருக்கிற மக்களுடைய சிறப்பை சொல்றார். திருவேதிக்குடியில் இருக்கிற மக்களை அவர் என்று சொல்றார். அந்த மக்கள் வைய விலை மாறிடினும் புகழ் மிக்க இழிவிலாத வகையர். இந்த உலகமே நிலைந்து போனாலும் புகழ் மிக்கவர்கள். இழிவிலாத வகையர், எந்த விதமான குறையும் இல்லாதவர்கள். வெய்ய மொழி உரை செய்யாதவர், கொடிய மொழிகளை சொல்லாதவர்கள். யாருக்கு? தன் புலவருக்கு, இனிய மொழிகளை கூடு வருகின்ற புலவர்களுக்கு. அவர் அப்படிப்பட்டவர்கள் வாழுகின்றவரும் திருவேதிக்குடி. அந்த அருகுநுனி பணியாளர் எடுத்துட்டீங்களா சிவகுமார்? அந்த பகுதியை மட்டும் படிங்க பாப்பம். அந்த அவர்களை வீட்டை போராக்களை எப்படி விரட்டுறது என்று பாட்டு போட்டிருப்பார். மகளிர்கள் சேனை தரவன யாடை மண்டப உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமகிழ் கொங்கை அமுதறிந்து ஓரறி வீரறிவாகி வளர்ந்து ஒளிநகையூற இதழ் மட வாரும் வந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாவிரு போவென நாமம் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட. இன்னும் போகணும். அது இல்ல, நீங்க இன்னும் இடத்துக்கு வரையில படிங்க. உயர்தர ஞானம் குருபதேச முந்தமிழின் கலையுரங்கை கண்டு வளர்ப்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்16 பிராயமும் வந்து மயிர்முடி கோதி 60 நீளம் வண்டிமீர் தண்டதொடை கெண்டை புனைந்து மணிபுலங்கு பணிகளணைந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொரூபம் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிவரிருந்து மாமையில் போலவர் போவது கண்டு
மனது பொறாமல் அவர் பிற கோடி மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாகிய முதுபொருளாயி. அந்த இடத்துல என்ன விரையில சோகமா இன்னும் கீழே போகணும். போங்க போங்க. சரி. வருவது போல தொருமுது போனும் மதியனும்படி குந்து நடந்து மதிமழிந்து செவி. இல்ல இல்ல, இதுக்கு முதல் வருமே, விட்டுட்டீங்க. படிக்க வாயா. செல்வம்பன தேடி அங்க வரும் என்ன சுவாமி. அதுல சில வரிகள் இருக்கு. நான் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறதுல எல்லாத்தையும் எடுக்க முடியாம இருக்கு. படிங்க, அதுல ஒரு வரி வரும். வீட்டு ஒருவர் பிச்சைக்கு வரைக்கும் எப்படி திட்டி பேசுறாருன்றது வரும் அங்கு. இது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உள்ள இதைத்தான் செல்லும். அதுக்குள்ள இடையில இந்த இதெல்லாம் இப்படி எல்லாம் பெண்களிடம் போய் இது எல்லாத்தையும் கொடுத்து தண்டைக்குள்ள வீட்டை ஒருவர் பிச்சைக்கு வரைக்குள்ள வருதா அதுல சிவகுமார் இல்லையா? ஐயா, உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு. அது சின்ன பிள்ளை, அது சின்ன பிள்ளை. இல்லாட்டி ஒரு மடமாதும் ஒரு மணமாகி வரணும் இந்த பாட்டுல. இதுல வரணும். இல்லாட்டி ஒரு மடமாதும் ஒரு மணமாகி இன்ப சுகந்தரும் அன்பு கலந்து அந்த பாட்டுல வரும். பட்டினத்தார் பாடல்ல. சரி, அதுலதான் படிச்சேன் ஐயா. ஒரு மடமாது ஒருவனும் ஆகி. அதுல முழுக்க வேண்டாம் சிவகுமார். இதுல ஒரு வேற, அதுல ஒரு பகுதி வருகிறது. ஏலமெண்டா அதை எடுத்தீங்கன்னா படிக்கலாம். அதுல ஒரு வீட்டுக்கு ஒருவர் வந்து இறந்து வரைக்குள்ள எப்படி சீறி பாய்ந்து ஏசி கீழே வீடுகள் மேலே வீடுகள் அங்கால போட்ட போய் இங்கால போய் இங்கேன்னு வந்தீங்கன்னு பேசி கிளைக்கிறது அதுல வருது. இதுல இல்ல ஐயா. எடுத்தா சரி, எல்லாரும் அடுத்ததை பாப்பேன் நாங்க. பிறகு பாருங்க வீட்டுல. அடுத்தது அடுத்த பாடல். உன்னியிரு போது மடி பேணு மடியார் தமிழருள் கருளி துன்னியொரு நாள்வனுடன் நானிடலிந்த துணை வந்திடமாம் கன்னியரோடார் அவர் கண் மாமணம் விரும்பியரு மங்கள் மிக மின்னியலு நுண்ணிடை நன் மங்கையிர் உன்னி இருபோதும் அடிவேடும் அடியார்தம் இடர் ஒல்க அருளி. 2 போது கடவுளை கும்பிடுங்க, காலையும் மாலையும். பாத்தீங்களா? மினிமம் 2 டேரம். உன்னி இருபோதும் அடிவேணும் அடியார்தம் இடர் ஒல்க அருளி. 2 வேளை என்றாலும் காலையும் மாலை. நீங்க மிச்ச நேரம் எல்லாம் என்னவையும் செய்யுங்கோ. இந்த 2 நேரம் என்றாலும் தன்னுடைய அடிகளை பேணி தொழும் அடியவர்களுடைய இடர் ஒல்க அழியும்படியாக நீங்கும்படியாக அருளி துண்ணி ஒரு நால்வருடன் ஆழ்நிழல் இருந்து துணைவன் தன்னிடமாம். 4 சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமர் கண்ட 4 பேருடன் ஆள் நிழல் இருந்து கல்லாள நிழலுக்கு இருந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற துணைவனுடைய இடமாம் என்று படிக்கிறார். இது இறைவனை சொல்லுகிறது. முதல் வரி அடியவர்கள். உன்னி இருபோதும் அடிவேணும் அடியார். அந்த அடியவர்களுடைய இடர் ஒல்க அருளி, அதை நீங்கும்படியாக அருள் செய்து துண்ணி ஒரு நால்வருடன் ஆழ்நிழல் இருந்து துணைவன் இருந்த துணைவன் 4 முனிவருடன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசிக்கின்ற ஆலமரத்தின் தட்சிணாமூர்த்தி துணைவன் இடம் கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அருமங்கலம் மிக. இதுதான் திருமணத்துக்கு ஏன் போறதுண்டா இந்த வரிக்காக. சிவகுமார் சொன்ன திருவேதிக்குடி போனா கல்யாணம் பெறுவண்டு. இந்த வரியில வருகிறது. கன்னியரோடு ஆடவர்கள், கன்னியர்களும் ஆடவர்களும் மாமணம் விரும்பி திருமணத்தை விரும்பி அருமங்கலம் மிக மென்னிய நுண்ணிடை நன்மங்கையரையற்று பதி. அருமங்கலம் அருமையான சிறப்புக்கள் மிக்க மின்னியல்
நுண்ணிடை நன்மங்கையர். மின்னல் போல இடை. இந்த இடுப்பு வந்து அவ்வளவு சிறிது, இருக்குதோ இல்லையோடு தெரியாது, தோன்றி நின்று மறைகின்ற மாதிரி அவ்வளவு சிறுத்த இடையுடைய பெண்கள் வழிபடுகின்ற பதி வேதி குடியே. இங்க திருமணத்துக்கும் வழிபடுகிறார்கள். கன்னியரோட ஆடவர்கள் மாமனம் விரும்பி வழிபடுகிறார்கள். மின்னியல் நுண்ணுடை நன்மங்கையரும் வழிபடுகிறார்கள். அந்த பதி ஆனபடினால்தான் இதுக்கு வந்து திருமணத்துக்கு போங்கன்னு சொல்றது இதுக்குத்தான். சரியா சிவகுமார்? ஏன் திருவேதிக்குடி திருமணத்துக்கு போகிறதுன்றதுக்கு காரணம் இந்த பாதிகம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்த பாடு. உறக்கர நெருப்பள நெருக்கிவரை பற்றி ஒருத்தன் முடிதோள் அரக்கனை அடர்த்தவன் இசைக்கினிது நல்கியர் உலங்கனிடம் முறுக்குதல் மடக்கொடி மடந்தையரும் ஆடவரும் மொய்த்த கலவை விரைக்குளன் மிக கமல விண்ணிசை உலாவு திரு வேதிகுடியே. உரக்கர நெருப்பள நெருக்கிவரை பற்றிய ராவணன் மலையை தூக்குறான். அப்படியே மலையை தூக்க அந்த கை வந்து மலையை அசைச்செடுக்க நெருப்பு பறக்குதான். அவ்வளவு உக்கிரம். உற்றக்கு அரண் நெருப்பு இள நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன். வரை என்றது அந்த மலை, கைலாமலையை பற்றி எடுத்த ஒருத்தன் முடிதோள் அரக்கனை அடர்த்தவன். அவனுடைய முடியும் தோள்களும் நசுக்கியவன், அடர்த்தவன். இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணனிடம். அப்படி அடுத்து போட்டு பிறகு அவன் ராவணன் இசை பாட அந்த இசைக்கு இறங்கி இனிது நல்கி அருள் அங்கணன், அவனுக்கு அருள் செய்தவன். கைலாயமலையை ராவணன் ஆணவத்தினாலே தூக்கினான். சிவபெருமான் தன்னுடைய பெருவிரலாலே அமர்த்தி அந்த நசிக்க அவருடைய தோள்களின் தலையும் நசிவட்டு அவன் பெருங்குள்ளெடுத்து அழுதான். அதான் அவனுக்கு ராவணன் என்று பெயர். அழுது போட்டு அழுது பிரயோசனம் இல்லை என்று அவன் இசைத்தான். சாமகானம் இசைத்தான். அவன் இசைக்கு அருள் செய்து அவனுக்கு சங்கரன் கொடுத்த வாளும் என்று சொல்லுவார் அல்ல, வாளும் கொடுத்து அனுப்புகிறார் சிவபெருமான். முற்றுக்கு இதழ் மடக்கொடி மந்தையரும். முற்றுக்கு இதழ் என்றால் என்ன? சடையாயா? இல்ல, முறுக்கம்பூ. முள்ளு முறுக்கு என்ன பூண்ட பார்த்திருக்கல, நல்ல சிவந்தது. அப்படிப்பட்ட முறுக்கு இதழ் மடக்கொடி மந்தை. மடக்கொடி, உங்களுக்கு மடமண்டா உங்களுக்கு தெரியும். கொடி போன்ற பெண்கள் பங்கையரும் ஆடவரும் ஆண்களும் மொய்த்த கலவை நிறைந்திருக்கின்ற இடம். விரைக்குழல் மிக கமல. அவர்களுடைய ஒலி செய்கின்ற கழல் காலணிகள் ஓசை பெறவ விண்ணிசை உலாவும். விண்வரைக்கும் அந்த இசை போகுது. ஆணவரும் பெண்களும் சேர்ந்து அங்க நிறைய ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கால்களிலே பூசிக்கின்ற கழல்கள் வந்து ஒலி செய்கின்றன. அது விண்வரைக்கும் போகுது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருவேதிகுடி. லவர் சிட்டியா இருந்திருக்கும் போல உனக்கு. அடுத்தது படிங்க. பூவின் மிசை அந்த ஆளி ஒலி அங்கையானு நேட எரியாய் தேவு இவரலரினே யாவரென நின்று திகழ்கின்றவரிடம் பாவலர்கள் ஓசையல் கேள்வியது அறாத கொடை யாழர் பயில்வாம் மேவரிய செல்வனெடு மாடம்பளர் வீதி நிகழ் வேதி குடியே. பூவின் மிசை அந்தணன் யாரு? பிரம்மன். பிரம்மன். தாவரப்பூவிலே இருக்கின்ற பிரம்மன். பூவின் மிசை அந்தணனோடு ஆளிபொலி அங்கையனும். யாரு ஆளிபொலி அங்கையன்? திருமாலும். நேட எரியாய் தேவும் இவர் அல்லர் இனி யாவர் என நின்று திகழ்கின்றவரிடம். ரெண்டு பேரும் தேடி தேடி நின்று எரியாக, நீண்ட எரியாக நின்றவன். தேவர் இவர் அல்லர் இனி யாவர். இவரை விட தெய்வம் இனி இல்லை
என்று சிவபெருமானுடன் நின்று பணிந்தவர்கள் இன்று திகழ்கின்றவர் இடம், அவர் இருக்கின்ற இடம் பாவலர்களோசை இயல், பாட்டு படிப்பவர்களுடைய இயல் பாடு ஓசை இருக்கின்ற கேள்வி அறாத கொடையாளர், கேள்வி ஞானமுடைய இடையறாத கேள்வி ஞானமுடைய கொடையாளர்கள், பயில்வாம் மேவரிய செல்வ நெடுமாடமலர், அவர்கள் பயில்வாம் என்ற அவர்கள் புலங்குகின்ற பாவிக்கின்ற சஞ்சரிக்கின்ற மேவரிய அடதற்கு அரிய செல்வ நெடுமாட மலர், செல்வன் நிலைந்த நெடிய மாட மாளிகைகளோட கூடிய வீடுகள் கொண்ட வீதினிகள், வீதிகள் நிறைந்த வேதிகுடி. அந்த காலத்துல வேதிகுடி எப்படி இருந்திருக்கு பாருங்க. செல்வர்கள் இருந்திருக்கிறார்கள், செல்வர்களுடைய வீடுகள் எல்லாம் மாட வீடுகளாக இருந்திருக்கின்றன, இந்த மாட வீடுகள் நிறைந்த வீதிகள் இருந்திருக்கின்றன. அந்த சேர்வர்கள் கொடையாளர்களாக இருந்திருக்கிறார்கள், சும்மா காசு கொடுக்கிற கொடையாளர்கள் அல்ல. தாங்கள் இருந்து கற்காவிட்டாலும் கூட கேள்வி அறிவினால மற்றவரிடம் கேட்டு கேட்டு கேள்வி அறியாத கொடையாளர்கள் இருந்திருக்கிறார்கள். யாருக்கு கொடுக்கிறார்கள்? பாவலர்களோடு இசையியல், ஓசையியல், பாட்டை ஊசனயத்தோடு பாடுகின்ற பாவலர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். கொடுக்கிற இடத்தெல்லாம் பாடுறவளவு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற இடம் ஆகிய வேதிகுடியில தான் இந்த சிவபெருமானும் இருக்கின்றார். எந்த சிவபெருமான்? பூவின் மிசை அந்தனோடு பிரம்மாவோடு ஆளிவளை அங்கையனும் பாற்கடலே பள்ளி கொண்ட திருமாலும் நேட எரியாய் தேடி பெரு நெருப்பாக நின்று தேவும் இவர் அல்லர் இனி யாவர், இவரை விட இனி தெய்வம் வேறு என்ன இருக்கு என்று நின்று திகழ்கின்றவர் இடம், அவர் நிற்கின்ற இடம். இப்படிப்பட்ட ஆக்கள் இருக்கின்ற திரிவேதிகுடி என்று சொல்றார். அடுத்தது பஞ்சமண தேரர் நதி கேடத்தம தமண அறிவிலாதவர் மொழி தஞ்சமென வென்று முணராதவடி யார் கருத்து சைவனிடமாம் அஞ்சு புலன் வென்றது வகை பொரு எரிந்தெழு விசை கிளவிய எழுவிசை கிளவியால் வெஞ்சின மொழித்தவர் மேவி நிகழ்கின்ற திருவேதி வஞ்சமணர், வஞ்சனுடைய சமணர்கள், தேரர் பௌத்தர்கள், மதிகேடர் மதி இல்லாதவர்கள், மூளை புத்தி இல்லாதவர்கள், மனத்து அறிவில்லாதவர், மனத்திலே நல்ல அறிவில்லாதவர்கள், மொழி தஞ்சமென என்று உணராதபடி யார் கருது, அவர்கள் சொல்லுகின்ற அவர்களுடைய மத பிரசாரங்கள் தான் சரியானது, சரியான வார்த்தைகள் என்று என்றுமே அந்த பக்கம் போகாத, தஞ்சமென என்றும் உணராத அடியவர்கள், புற மத பிரசாரங்களை ஒரு பொருட்டாக கொள்ளாத சிவனடியார்கள், கருது சைவனிடமாம், அவர்கள் வழிபடுகின்ற சைவன், சிவபெருமானை சைவன் என்றார் பாருங்க. சைவன் இடமாம், அவன் இருக்கின்ற இடம் அஞ்சு புலன் வென்று, ஐந்து புலன்களையும் வென்று அறுவகை பொரு தெரிந்தே, அறுவகை பொருள் என்றது வேதத்தில் இருக்கிற 6 அங்கங்கள், சிக்ஷை, வியாகரணம், நிருத்தம், சந்தோவிசுதி, சோதிடம், மற்றது கல்பம். இந்த 6 பாத்தீங்களா, வாங்கி சொல்ல 6 அப்படியே வருகிறது சற்றங்கத்தில் இருந்து. இந்த 6களை ஆரங்கம் தெரிந்து எழு விசை கிளவியால், எழு விசை கிளவியால் பார்க்கணும். எழு விசை கிளவி என்ன போட்டிருக்கிறார்? 7 வகை சுரங்களால் இசைப்பாடல்களை பாடி, எழுவிசை கிளவியால், இசைக்கிளவி, எழு என்றது 7 வகை, 7 வகை இசை, 7 இசை என்று கூறுவார்கள். அந்த இசைக்கிளவியால், இசைப்பாடல்களால் வெஞ்சினம் ஒழித்தவர்கள், தங்களுடைய கோபத்தை விட்டவர்கள். எங்களுக்கு கோபம் போகணும்னா என்ன செய்ய வேணும்? 5 புலன் வென்று அறுபொருள் தெரிந்து 7 இசையால் பாடி வர கோபம் ஒழியும். 5 புலன் வென்ற அறுவகை பொருள் தெரிந்து 7 இசை கிளவியால் வெஞ்சின ஒழித்தவர்கள் மேவி நிகழ்கின்றது வேதுகுடியே. கோபம் இல்லாதவர்கள் இருக்கின்ற இடம்தான் இந்த சைவனுடைய இடம். சைவன் என்று சிவத்தை சொல்லுகின்றார். 6 சிவன் என்று கேட்டால்
அடியவர்கள் தொழுகின்ற சிவன். எந்த அடியவர்கள் தொழுகின்ற இடம்? இந்த சமணர் பௌத்தர்கள் சொல்லுகின்ற அந்த மதிகேடர்கள், மனத்தறிவிலாதவர்கள் சொல்லுகின்ற மத பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக கருதி காதில வாங்காத சைவர்கள் வாழுகின்ற இடம். இன்றைக்கு சமணர் பௌத்தர் இல்லை, மற்ற மத பிரச்சாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடத்துக்கு. சரி, நிறைவு பாடல் அடுத்தது. சம்பந்தருடைய பாடல நிறைவு பாடல் இருக்கும். 11வது பாடல் படிங்க. படிங்க, நீங்க படிங்க. படிங்க சிவகுமார். கந்தமலி தன்பொழினன் மாடமிடை காழி வளர் ஞானமுணர்சம் பந்தன்மலி செந்தமிழின் மாலை கொடு வேதி குடி ஆதிகளே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்னனுகள் எய்தியுமையோர் அந்த உலகெய்தி அரசாளும் அதுவே சரதம் ஆணை நமதே. ஆன சொல்லிட்டார். கந்தமலி தன்பொழினல் மாட மிச காளி வளர் ஞானமுணர் சம்பந்தன் தன்னை சொல்றார், அறிமுகம் செய்கிறார் தன்னை. இன்றைய பேர் சம்பந்தன். எந்த சம்பந்தன்? காளியில, சீர்காழியில அங்க பிறந்து வளர்ந்த சம்பந்தன். எப்படிப்பட்ட சம்பந்தன்? ஞானமுணர் சம்பந்தன். சும்மா இல்ல, லம்போதரன் போடைக்கு முன்னால் ஒரு டாக்டர் போடுவார் பாருங்க, அந்த மாதிரி அவர் போடுவார். ஞானமுணர் சம்பந்தன். கந்தமலி தன்பொழில், கந்தம் என்பது வாசனை பொருந்திய, தன்பொழில் குளிர்மையான பொழில். வேயாய் தனியானே, தண்ணீர் என்றா குளிர்ந்த நீர், வெந்நீர் என்றா சுடுநீர். தன்பொழில் குளிர்ந்த பொழில். கந்தமலி வாசனை நிறைந்த, தன்பொழில் குளிர்ந்த பொழில். நன்மாடம் இடை, குளிர்ந்த பொருள்களும் அதுக்கிடையில நல்ல மாட வீடுகளும் நிறைந்த காளி, தீர்காழியிலே, சீர்காழியின் சிறப்பை சொல்றார். வளர், அங்கே பிறந்து வளர்ந்த ஞானமுணர், ஞானம் உணர்ந்த, ஞானம் படித்தவல்ல உணர்ந்த. வடிவ பாருங்க, படிக்கிறது வேற, உணர்றது வேற. ஞானம் பெற்றார். உவமேலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அந்த ஞானம் உணர் சம்பந்தன் மலி செந்தமிழின் மாலை கொடு. அவன் சிறந்த செந்தமிழ்ல இந்த மாலையை கொடுத்திருக்கின்றார். வேதிகுடி ஆதிகளே, அப்படி கொடுத்த இந்த மாலையிலே சொல்லப்படுகின்ற இந்த வேதிகுடியில் இருக்கிற ஆதியாகிய சிவனுடைய பாடல கலலை பாடி இந்த பாடலை கொடுத்திருக்கிறார் சம்பந்தர். சிந்த செய்ய வல்லவர்கள், இதை சிந்திக்கிற வல்லவர்கள், மனதிலே சிந்தையிலே சிந்திக்க வல்லவர்கள், நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி, நல்லவர்கள் என்ற பெயரை எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இமையோர் அந்த உலகெய்தி, தேவர்களுடைய தெய்வ உலகத்தை அடைந்து அரசாளும், அங்க போய் சும்மா அவர்கள் ஒருவராக இருக்கிறதில்ல, அரசாளும் பல்லோருமேத்த பணிந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோருமேத்த பணிந்து, அதுதான் சொல்றார். இமையோர் அந்த உலகெய்தி அரசாளும் அதுவே சரதம். சரதம் என்றா சத்தியம், சரதம் என்றா சத்தியம், அதுவே சத்தியம். ஆணை நமதே என்று சம்பந்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். இந்த பாடலை சிந்தையில மனசுல வச்சு உணர்ந்து படிக்கிறவர்கள் இந்த உலகத்திலையும் நல்லா இருப்பினும் அங்கேயும் போய் நல்லா இருப்பார்கள் என்று சம்பந்த பெருமான் இந்த பாடலை சொல்லி முடிக்கின்றார். வான்மிகள் வளாது வெய்கமணி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரது தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நட்ட வம்புகள் விமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரக நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே. தென்னாருடைய சிவனே போற்றி, சிப்சபேசா சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம். நல்லது நல்லது. நாளைக்கு சனிக்கிழமை, சனி பிரதோஷம் இருக்குது. சற்சங்கத்தில் சந்திப்போம். என்ன நன்றி ஐயா, நன்றி. இன்றைய நாள் நல்ல நாள் ஆகட்டும். வெள்ளிக்கிழமை ஐக்கிய சிவன் சிவா.